சென்னையில 260 ஆண்டுகளுக்கு பழமையான கோட்டையா, வங்க கடற்கரையில கடல் அலைகளால வருடியபடி கரைக்கு பக்கத்துல மிக இயற்கையான சூழல்ல இருக்கிறதா ஆலப்பறை கோட்டை. வாங்க கோட்டைக்குள்ளர போலாம். இந்த கோட்டை கிபி 17ஆம் நூற்றாண்டு கடைசியில முகலாய அரசரால கட்டப்பட்டிருக்கிறதா தெரிய வர்றது. கிபி 1735ல இது நவாப் தோஸ்த் அலிகானோட ஆளுகைக்கு உட்பட்டு இருந்ததா. பிறகு பிரெஞ்சு தளபதியான புகழ்பெற்ற டூப்ளே தனக்கு செஞ்ச உதவிய பாராட்டி இந்த கோட்டைய தக்கான சுபேதார் முசாஃபர் ஜங்க் பிரெஞ்சுக்காரருக்கு கிபி 1750ல அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிரெஞ்சு ஆட்சி இல்லாம போகும்பொழுது ஆங்கில தளபதி கிபி 1760ல இந்த கோட்டையை கைப்பற்றி இதை இடிச்சு தள்ளியிருக்காருங்க. இப்ப நாம பாக்குறது கோட்டையினுடைய சிதஞ்ச பகுதியை மட்டும்தான். இந்த கோட்டை முழுசும் செங்கல்லால கட்டப்பட்டு இருக்குங்க. கோட்டையினோட சுவரும் கொத்தளங்களும் படையெடுப்பாலும் கடல் காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம கால வெள்ளத்தால முழுசா செதஞ்சி உடஞ்சி சுவர் மட்டுமே மிஞ்சு நிக்கிறத பாக்குறோங்க. கோட்டை நுழைவாயில் பக்கத்துல 2 பக்கமும் படிக்கட்டு இருக்கிறத பாக்கலாம். இப்போ கோட்டையின் உள்ள அடர்த்தியான கடல் மண்ணால நிறைஞ்சு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கோட்டையில நிறைய திரைப்பட ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் வெளியும் வந்திருக்கு. இந்த கோட்டை எங்க இருக்குன்னா சென்னை பாண்டி கிழக்கு கடற்கரை சாலையில இந்த கோட்டை இருக்குங்க.